சார் வணக்கம் சார். வணக்கம் மாஸ்டர். வணக்கம். என்ன சார், ஓபிஎஸ்னுடைய மொத்த கனவும் கலைஞ்சிருச்சு போல. எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிகாரத்தை கொடுத்து விட்டார்கள் செயற்குழு பாக்குறீங்க. ஒற்றைத்தலைமை வந்ததுலேருந்து அவருக்கு முழு அதிகாரத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. பலன் என்னங்க மாஸ்டர்? பலன் வேணுமே, அதிகாரம் ஆகுறதே முழு அதிகாரம் வேணுங்கிறது தான் நல்லா போயிட்டு இருந்தது. ரெட்டை தலைமை வந்து எடுத்து குட்டிச்சவராகி ஒற்றை தலைமை எடுத்துட்டு போனாரு. அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் அவர் சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு என்ன நோக்கத்துக்காண்டி எடுத்து போனாரா, ரெட்டை தலைமை இருக்கனால என்னால் பெருசாக சாதிக்க முடியல, ஒற்றை தலைமை கொடுங்க, நான் மிகப்பெரிய இமயமலைவே நகட்டி இங்கே வந்து சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தி காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு தான் போனார். என்ன நடந்துச்சு உங்களுக்கு? தொடர்ந்து வந்து இப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ரிசல்ட்டை அவருக்கே மனச்சாட்சி இருக்குது, எப்படி நிம்மதியாக தூங்குறாருன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த இபிஎஸ் அவர் தலைமையில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கே வந்து நாடாளுமன்ற தொகுதி சட்டமன்ற தொகுதி வாரியாக எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 190 தொகுதிகளுக்கு பக்கத்தில் 218 தொகுதிகளில் தோற்றுருக்குங்க மார்ஷல். 218 தொகுதிகள் சட்டமன்ற தொகுதி வாரியாக. ஒரு உங்களுக்கு தெரியுமில்ல, ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதி. ஸோ 40 நாடாளுமன்ற 234 சட்டமன்ற தொகுதியில் 218 தொகுதிகளில் அதிமுக ரெட்டையில் தோற்றுருக்கு. எங்கேயாச்சும் இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதனால தான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வந்து மிக தெளிவாக சொல்கிறாரு, அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதி தான் நம்முடைய டார்கெட்டு, நம்முடைய குறிக்கோள் என்பது வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் 2026 நடக்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குறிக்கோள் என்பது, டார்கெட் என்பது 200 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்பதுங்க. இதே நிலை நினைச்சுன்னா நிச்சயமாக இட் இஸ் ஈஸிலி அட்டைனபிள் ஃபார் டிஎம்கே. அது ஒன்று, he has not exaggerated anything. Based upon the ground realities only, Honorable Chief Minister has expressed his confidence that DMK can win around 200 assembly segments. ஏன்னா அந்த நிலைமைக்கு மோசமான கட்சி போயிருக்குங்க ஒரு ஒற்றை தலைவர் சொல்லி. அதனால வந்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இணைந்தால் வழி, அதாவது எங்கள் மார்ஷல் டெல்டா ரீஜனில் இருந்து எடுத்துக்கிட்டு தென் மாவட்டம் வரை போனீங்கன்னா கிட்டத்தட்ட 120 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த 120 சட்டமன்ற தொகுதிகளில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் வந்து திரு இபிஎஸ் அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களுக்கு என்ன அநீதி இழைத்திருக்கிறார் என நம்புகிறார்கள். எனவே வந்து அவங்க வந்து அவர்களுக்கு அந்த என்ன பிரச்சனை வந்துச்சோ அதுக்கு நிவாரணம் கிடைக்கிற வரை அந்த சமுதாயம் இவர் தலைமை தாங்கக்கூடிய அமைப்பிற்கு வாக்களிக்க தயாராக இல்லை. இதுதான் கள நிலவரம். ஏன்னா 120 மைனஸ் பண்ணி போட்டு 230 மீறி இருக்கிற தொகுதியிலேருந்து எத்தனை தொகுதிகளை உங்களுக்கு எடுக்க முடியும் உங்களுக்கு? அதுதானே நாடாளுமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் டெபாசிட் போயிருக்குங்க. 7 நாடாளுமன்ற தொகுதிகள் டெபாசிட் போயிருக்கு. அதில் வந்து 5 தொகுதிகள் வந்து உங்களுக்கு வந்து தென் மாவட்டங்களில் இருக்கு. உங்களுக்கு வந்து கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தேனி 5 நாடாளுமன்ற தொகுதிகளில் டெபாசிட் அதிமுக டெபாசிட் ரெட்டலை டெபாசிட் தொகுதிகளில் 7ல் 5 உங்களுக்கு வந்து இந்த தென் மாவட்டங்களில் இருக்கு. ஸோ அந்த மக்களுடைய உணர்வு என்னன்னா, எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள், குறிப்பாக பேரக்குழுன்னா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், தினகரன் அவர்கள், திருமதி சசிகலா அம்மையார் போன்றவர்கள், உங்களால் நீங்கள் அவர்களுக்கு அநீதி இழைத்திருக்கிறீர்கள், அவர்களை பயன்படுத்திவிட்டு அவர்களுக்கு நீங்கள் வந்து துரோகம் செய்திருக்கிறீர்கள். எனவே வந்து அந்த துரோகத்திற்கு பரிகாரம் தேடுகிற வரை நீங்கள் தலைமை தாங்கக்கூடிய அமைப்பு அது ரெட்டலை வச்சிருந்தாலும் சரி, இல்லை வேற எந்த ஒரு புது அவதாரம் எடுத்திருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்க தயாரில்லைங்கிறது அதோட வெளிப்பாடு. அதுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மிகப்பெரிய அதிமுக இதுவரை சந்தித்திராத மிகப்பெரிய அதல பாதாளத்திற்கு இயக்கம் தள்ளப்பட்டிருப்பது படுதோல்வி சந்தித்திருக்கிறது. அதே ஒரு உணர்வு உண்டு. இந்த பிரச்சனைக்கு எப்படி முடிவு காண வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு அவர்களிடம். செயற்குழுல துளி அளவுமே அதிருப்தி எதுவும் வெளிப்படாது. அதிருப்தி இல்லைங்க, முதல்ல சொல்லி கூட்டு விட்டேன். முதல்ல வந்து அவர் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தான் ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவர்கிட்ட போய் சிலர் ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, ஏங்க ஏடிஎம்கே, ஏன்னா அவர் பைலாவை பெருசாக மதிக்கிறது இல்லை, பைலாவை மதிக்காம தானே ஓபிஎஸ் உட்பட மற்ற தலைவர்கள் நீக்கினது தானே அவனுக்கு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு. எனவே நம்ம சிலர் சொல்லியிருக்காங்க, விஷயம் தெரிஞ்சவங்க போய் சொல்லியிருக்காங்க, நம்முடைய அதிமுகவுடைய சட்டத்திட்ட விதிகளின்படி ஆண்டுக்கு 2 முறை செயற்குழு கூட வேண்டும்
இன்னும் இந்த ஆண்டுக்கான ஒரு முதல் முறை கூட செயற்குழு கூடலை. எனவே வந்து மாவட்ட செயலாளர் கூட்டம்னு அறிவிச்சிருக்கீங்களா, அதை மாற்றி செயற்குழு கூட்டம்னு அறிவிங்கன்னு சொன்ன முன்னாடி அப்புறம் இப்படி வேற இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் செயற்குழு கூட்டத்தை அறிவிச்சாரு. அறிவிச்சு இட் வாஸ் கோரியோகிராஃப்ட் ஒன், ஒரு ரிஹர்சல்டு ஒன்று. யார் அங்கே வந்து எந்த பிரச்சனை எழுப்பாதீங்க, இது ஒரு சம்பிரதாயம், திஸ் இஸ் கோயிங் டு பி கஸ்டமரி அஃபயர், ஏன்னா ஒரு சம்பிரதாய நிகழ்வு. எனவே வந்து அந்த அமைதியை முடிச்சிடும், மற்ற விஷயங்களை பிறகு பேசிக்கலாம்னு சொல்லி அந்த இது வந்து ஏன்னா ஃபார்மாலிட்டி ஹேஸ் டு பி ஃபுல்ஃபில்டு, அதுக்காண்டி இதை கடத்தி விட்டுருவோம், ஒரு செயற்குழு கூட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொன்னது அன்றைக்குள்ளே. சரி பிரச்சனை வேணால் மற்றெல்லாம் பிறகு பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்களேன்னு நம்பிக்கை இல்லை, யாரும் அது பிரச்சனை எழுப்பலை. இந்த ஒருங்கிணைப்புக்காக பலர் குரல் கொடுத்துக்கிட்டு இருந்ததா சொன்னீங்க. எடப்பாடி பழனிசாமி மறுத்து விட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமி பின்னாடி எல்லாம் நிற்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஒருங்கிணைப்பு இல்லை. அப்படி இல்லைங்க, அந்த பிரச்சனை நீர் பூத்த நெருப்பா இருக்கு. அன்றைக்கு கூட எங்களுக்கு கிடைத்த தகவல்படி according to the information we have received, சரிங்களா, என்னன்னா அங்கேயே வந்து யாரும் எதுவும் பேசக்கூடாது யாரு அப்படின்னு சொன்ன மீறி இது அவைத்தலைவராக இருக்கக்கூடிய திரு தமிழ் மகன் முசேன் வந்து ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் மிக திறந்தாலும் பேசியதா எங்களுக்கு தகவல் கிடைத்தது. அதே மாதிரி அண்ணன் திண்டுக்கல் சீனிவாச அண்ணன் அவர்கள் வந்து திருமதி சசிகலா அம்மையாரை கடுமையாக விமர்சித்தார் என்ற செய்தியும் வந்தது. எல்லாரும் வந்து அதுக்கு வந்து பெருசாக அது ஒருவேளை அதை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அது ஒரு பாடி லாங்குவேஜில் தெரிஞ்ச கூட்டத்தினர் எல்லாருமே அப்படியே வந்து ஸ்டன்னாகி உட்கார்ந்துருந்தாங்க. ஏன்னா யாரும் பேசக்கூடாதுன்னு ஒருத்தர் வந்து அவைத்தலைவர் ஒருத்தர் பொருளாதாரம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அமைதி காத்துட்டு கூட்டம் முடிந்த பிறகு அங்கே வந்து தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ரூமில் உள்ளுக்கு போய் திரு இபிஎஸ் அவர்களும் திரு சிவி சண்முகம் அவர்களும் திரு வேலுமணி அவர்களும் பிரச்சனை என்ன எது பேசக்கூடாதுன்ட்டு அவங்க 2 பேர்த்தையும் தனிப்பட்ட முறையை தாக்குதல் என்ன அர்த்தம், நாங்கள் அங்கேயே இது பண்ணியிருந்தோம்னா அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணியிருந்தோம்னா பிரச்சனை ஆயிருக்கும்ல, சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. இப்படியே இருந்தால் நீங்கள் தனிநபரோட ஈகோ முன்னிறுத்த வேணாம், கட்சியோட நிலைமை எதிர்ப்பு பாருங்கள். நாடாளுமன்ற தேர்தல் ஒரு படிப்பினை, எந்த ஒரு அரசியல் இயக்கமும் ஒரு அரசியல் கட்சியும் தோல்வியில் பாடம் கற்றுக்கணுங்க மார்ஷல். We must learn lessons from our failures so that we can climb up the ladder. தோல்வியில் பாடம் கற்றுக்கிட்டோம்னா தான் மேலேறி நாம் செல்ல முடியும். அதை விட்டு அதுக்கு அந்த உண்மையை மறைச்சிக்கிட்டு செயற்கையா இது ஏன்னா உச்சகட்ட 2 ஆண்டுகளில் சட்டமன்ற தேர்தல் இருக்கு. அதில் வந்து நம்ம அதுக்குள்ள நம்ம இதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கரெக்டாக கொண்டு போகலாட்டி வர சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அந்த மாதிரி தோல்வி அதோட கட்சி முடிஞ்சிடும். இதுக்காக தலைவர் அம்மாவை நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டு போனாங்க. மனச்சாட்சியை வந்து கொஞ்சம் ஏன்னா பராசக்தியில் கலைஞர் வசனம் சொல்லுவாரு, மனச்சாட்சி உறங்குகிற பொழுது மனக்குரங்கு ஊர் சுற்று கிளம்பி விடுகிறது அப்படின்ன மாதிரி மனச்சாட்சியை உறங்க வைக்காதீங்க, கொஞ்சம் தட்டி எழுப்பி என்ன கோப் அப் வித் த ரியாலிட்டி, கம் இன் டர்ம்ஸ் வித் ரியாலிட்டி அப்படின்னு 6 தலைவர்கள் ஏற்கனவே முன்னணி தலைவர்கள் அவங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேசிஸ்லேருந்து கூட்டம் முடிஞ்சவர்களும் மீண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இட் இஸ் இந்த பைப் லைன், அந்த இது போயிட்டு தான் இருக்கு. அவர் உணர்ந்தா கட்சிக்கு நல்லதுங்க, இல்லை அதெல்லாம் இல்லை நான் தனி தலைமை நான் தான் எல்லாம் யாரையும் சேர்க்க மாட்டேன் பிடிக்க மாட்டேன்னு இருந்தால் இட் இஸ் நாட் அ ப்ரைவேட் ஃபார்ம், இது தனியார் நிறுவனம் கிடையாது. இது வந்து இட் இஸ் அ பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஃபவுண்டட் பை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ட் நவுரிஸ்ட் பை நர்ச்சர்ட் பை அவர் லீடர் புரட்சித் தலைவர் அம்மா, சரிங்களா. அதனால ஸோ இஃப் அட் ஆல் they are claimed that there are around 1.50 crore cadres, ஏன்னா all the cadres are its owners, சரிங்களா. 1.5 கோடி தொண்டர்கள் 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் இந்த இயக்கத்தினுடைய பற்று இருக்கு, உரிமை இருக்கு. ஏன்னா எனவே ஏதோ ஒரு தனிநபர்கிட்ட யார்கிட்ட சிக்கிறதுக்காண்டி அழிக்கிறத வந்து கண் முன்னாடி வேடிக்கை பார்க்க என்ன யார் no one is ready to see that the party is getting decayed under a single man's ego. ஒரு தனிநபருடைய ஈகோனால ஒரு இயக்கம் அழிவதை வேடிக்கை பார்க்க ஏன்னா உண்மையான அதிமுக தொண்டர்களும் 2ஆம் கட்ட தலைவர்களும் இந்த கட்சி நல்லா இருக்க வேண்டும் விரும்பக்கூடிய அபிமானிகளும் அந்த வேடிக்கை பார்க்க வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருக்க தயார் இல்லை. உரிய நேரத்தில் உரியவாறு என்ன பிரச்சனைகளுக்கு உதாகரமாக வெடிக்கும். இப்போ 6 முன்னாள் அமைச்சர்கள் போய் ஏதோ சந்திச்சு வலியுறுத்தினதெல்லாம் சொன்னீங்க, அதுக்கு பிறகு அந்த 6 பேரையுமே காணுங்க. இல்லை 6 பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. 6 முன்னாள் அமைச்சர்கள் வந்து அவர் தொடர்ந்து
ஏன்னா அதில் போன ஒரு முக்கியமான ஒருத்தர் எங்கள் மாவட்டம் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் நத்த விஸ்வநாதன் அவர்கள், அவர் பல சுற்று வட்டாரத்தில் நண்பர்கள்ட்ட பேசுகிறத நான் கேள்விப்படுறேன். அதில் அவர் உறுதியாக இருக்கார். கட்சி ஒன்று சேர்ந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்தாத பல வாய்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை எதிர்கொள்ள முடியும். அட்லீஸ்ட் கட்சியினால நம்ம வந்து டு கீப் த பார்ட்டி இன்டாக்ட், கட்சியினால நம்ம செம்மப்படுத்தி ஒரு நிலை நிறுத்தணும்னா பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாத வழி. இல்லாட்டி மக்கள் நம்பிக்கை அசடிஸ் பார்ட்டி ஹஸ் லாஸ்ட் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த பப்ளிக். மார்ஷல், மக்களுடைய நம்பிக்கை இழந்து விட்டது இன்றைக்கு இயக்கம். அதனால சார் ஒரு தோல்வி அடுத்து ஏதோ நானும் முன்னேறணும் இல்லை, ஒரு ஒரு இது முன்னேற்ற நாள் காட்டணும் இல்லை, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், வி மஸ்ட் ஷோ சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபார் த பப்ளிக் டு சி. அது இல்லாமல் ஒரு தோல்வி படுதோல்வி அதை விட மோசம்னு போனால் எப்படி இருக்கு உங்களுக்கு? அதனால இட் இஸ் நாட் கோயிங் டு an easy thing for ADMK and its the so-called leaders. செயற்குழு தீர்மானத்தில் பாஜக எதிர்க்கிறாருங்க சார். பாஜக எதிர்க்கிறாரு, என்னத்தை போய் எதிர்க்கிறாரு? கண்டனம் தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரா? ஏன் கண்டனங்கிற வார்த்தையை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறாரு? ஏதோ ரெண்டு சொல்லணுமேங்கிறதுக்காண்டி ஏற்கனவே அதாவது புலிவால புரிச்ச கதையாங்க மார்ஷல். பாஜக தோற்ற பாஜக விட்டு வெளியில் வந்துட்டு நான் பாஜக கூட சேர மாட்டேன்ட்டு ஒரு புதிய ஒரு இது இத்தியாயத்தை உருவாக்க பார்த்தாரு. அப்படி சொன்னோன்னு உடனே மைனாரிட்டிஸ் எல்லாம் வர நம்பி வந்துடுவாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் எந்த அவங்க ஆர்வம் இல்லை. தேவார் அஸ் கம்ஃபர்டபுள் அஸ் so much comfortable with DMK as always. சரிங்களா? திமுக எப்பவும் எப்படி வந்து மைனாரிட்டி ஒரு நம்பிக்கையோடு இருப்பாங்களோ அந்த சமயம் அவங்க வந்து அந்த அமைப்பு நம்பிக்கை வச்சு அப்படியே இருக்காங்க. ஒரு இது சொன்ன அந்த கான்செப்ட் ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, எடுபடலை. எனவே வந்து இவர் இப்போ வந்து இப்படி அப்படி சொன்னோம் பிஜேபி இல்லை இல்லாமல் தான் மைனாரிட்டி எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க நாங்கள் வந்திருக்கோன்னு ஒரு காலத்து சொன்னேன். இப்போ திடீர்னு எப்படி வந்து நம்ம வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் திக்கும் காட்டிகிட்டு இருக்காரு. அதனால சும்மா கண்டிக்கிற மாதிரி கண்டனங்கிற வார்த்தை இல்லாமல் நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம், மாற்றிக்கொள்ள வேண்டாம் அப்படின்ட்டு வந்து ஒரு ஒரு அப்படியே ஒரு இது மாதிரி சொல்லி ஒரு சஜஷன் மாதிரி கொடுத்துருக்காரு. தவிர இஸ் நாட் கண்டம்னிங். ஒரு பக்கம் பாஜகவை எதிர்க்கிறார் கடுமையா, இன்னொரு பக்கம் கடுமையா எதிர்க்கிறார் போல. கடுமையா கருணாநிதி அவர்கள் இல்ல கடுமையா எதிர்க்கிறாருங்கிற உங்க வார்த்தை வந்து நான் முழுமையா ஏத்துக்கல. அவர் கடுமையா எதிர்க்கல. இன்னொரு பக்கம் இந்தி கடுமையா எதிர்க்கிறதுக்கு இத்தனை விளக்கத்தை அவங்ககிட்ட சொன்ன மார்ஷல். தமிழ் உணர்வுக்காக போராடுறாருங்களேன் கலைஞர் கருணாநிதி. தேவையில்லாம தலைவரை வந்து கான்ட்ரவர்சியில மாட்டி விட்டாருங்க. 4.5 வருஷம் ஒரு முதலமைச்சரா இருந்தவருங்க மார்ஷல். இந்த ஃபண்டமெண்டல் கூட தெரியாம எப்படிங்க? இது வந்து உண்மையிலே இது அவருடைய அறியாமையை வெளிக்காட்டி கொண்டார். அதாவதுங்க மார்ஷல், ஒரு தலைவருக்கு நினைவாக ஒரு இது நாணயம் வெளியிடுகிற பொறுப்பு மத்திய நிதித்துறையை சார்ந்தது, ஒன்றியத்துடைய நிதித்துறையை சார்ந்தது. அதை செயல்படுத்தக்கூடிய பொறுப்பு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, RBI, அதனுடைய பொறுப்பு. ஒரு பலருக்கு நான் நினைவுட்டு விரும்புகிறேன், ரிசர்வ் பேங்கை உருவாக்குனவரே டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். முதல் வந்து ரிசர்வ் பேங்கை இந்தியாவில் வந்து ஒரு சென்ட்ரல் பேங்க் வேணாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அவர் எழுதின ஒரு ஆர்டிகிளை பேஸ் பண்ணி தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே அம்பேத்கருடைய வழிகாட்டுதல்படி உருவாக்கப்பட்டது. அந்த பேங்க்குக்கு சில விதிமுறைகள் இருக்கு. தேர் ஆர் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், தேர் இஸ் எ கைட்லைன், தேர் ஆர் நார்ம்ஸ். ஒரு பணம் அச்சிடுவது என்றால் எப்படி, 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அஃபீஷியல் லாங்குவேஜ் என்று சொல்ற அலுவல் மொழிகள் என்று சொல்லக்கூடிய அந்த மொழிகள் எல்லாம் பாருங்க, தமிழ் உட்பட இருக்காங்க பணத்தில். உங்களுக்கு இந்த ரூபி எல்லாம் பார்க்கலாம். காயின்ல வந்துங்கிற மார்ஷல் ஆங்கிலத்தில் 100 ரூபீஸ்னா இந்த காயினோட மதிப்பு டெனாமினேஷன் வந்து 100 ரூபாய் என்றால் 100 ரூபீஸ் என்றும், அதே ஹிந்தியிலும் இருக்கும். இட் இஸ் எ மேண்டேட்டரி ரூல், பிரிஸ்கிரைப்டு ரூல். அதன்படி தான் புரட்சியில் எம்ஜிஆருக்கு காயின் வெளியிட்டோம் இல்லை நூற்றாண்டு விழாவில். ஆக்சுவலாக பேரவை அண்ணாவுக்கும் நேற்றைய தினம் டாக்டர் கலைஞருக்கும் வெளியிட்ட காயின் அவங்களோட நூற்றாண்டுகளே வெளியிடப்பட்டது. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்து புரட்சியில் எம்ஜிஆருடைய அந்த நினைவு நாணயம் என்பது நூற்றாண்டில் வெளியிடப்படவில்லை, 102வது வருஷத்தில் வெளியிட்டாங்க. அதிலே வந்து ஒரு சோ லெத்தார்ஜிக்கு
பெருசா அதுல வந்து வாஸ் நாட் ப்ரோஆக்டிவ். சரியா இருந்தா நூற்றாண்டுல அது பெரிய விழா நடத்திருக்கணும்ல, வெளியிடல. ஒண்ணு அதான் ஒரு ஃபண்டமெண்டல் ரூல்ஸ். இந்தியும் ஆங்கிலம் இருக்கும். அதை விட என்னன்னா மிகச்சிறப்பு, கலைஞர் முதலமைச்சர் 2009ஆம் ஆண்டு பேருங்க அண்ணாவுக்கு நினைவு காயின் வெளியிடுறாங்க, கமாமரேட்டிவ் காயின். அதுல என்ன தெரியுங்களாங்க பண்றாரு, ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா மார்ஷல் பேருங்க அண்ணாவுடைய கையெழுத்து தமிழில். அண்ணா கையெழுத்து போடுவார்ல முதலமைச்சரா, திராவிட நாடு பத்திரிகையில் அவர் அறிக்கைகள்ல அந்த அப்படியே கையெழுத்தார். அண்ணாதுரை என்ற கையெழுத்து பேருங்க அண்ணா சிக்னேச்சர் வாஸ் இன்ஸ்கிரைப்ட் அந்த கமாமரேட்டிவ் காயின் ரிலீஸ் அந்த பேருங்க அண்ணா சென்டினரி செலிப்ரேஷன்ஸ். சரிங்களா? அண்ணாதுரைங்கிற தமிழ் எழுத்து பதிக்கப்பட்டது, தனிச்சிறப்பு. அதே போல் நேற்றைய தினம் கலைஞர் அவர்களுக்கு நினைவு நாணயம் வெளியிட வந்து அவருக்கு பிடித்த தமிழ் வெல்லும் என்கிற அவர் கையொப்பமிட்ட அந்த வாசகம், தமிழ் வெல்லுங்கிற அற்புதமான வாசகம் அதில் இடம்பெற்று பாராட்டி ஆக வேண்டும். ஆனால் இவர் சொல்கிறார், குறை சொல்கிறாரு, ஹிந்தியை எதிர்க்கிறவங்க எப்படின்ட்டு. எப்படிங்க இவர் வந்து பெருசு 78 ஆண்டு காலமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் உருவான காலத்திலிருந்து ஒரு பணம் எப்படி அச்சடிக்க வேண்டும், காயின் எப்படி உருவாக்கப்பட வேண்டும், அந்த விதிமுறைகளை தூக்கி எறிஞ்சிட்டு ஹிந்தி கூடாது அப்படின்ட்டு அடிச்சுட்டு கிடக்க சொல்றாரா? இந்த நிகழ்ச்சி நடக்காததுக்கு எது இலவச யோசனை திரு எடப்பாடி பழனிசாமி இதை யாரும் கேட்டாங்களா, வழங்குறாரா? ஏதாச்சும் he must know the basis and fundamentals of certain systems-ங்க. அது தெரியாம என்ன அவங்க மிக தெளிவாக நான் கேட்குறேன். இப்போ வந்து கலைஞர் அண்ணாவுக்கு அவருடைய கையெழுத்து தமிழில் போட வச்சாரு. இன்றைய முதலமைச்சர் திரு கலைஞர் அவருக்கு பிடித்த தமிழ் வெல்லுங்கிற வாசகத்தை இன்றைக்கு பதிவு செய்ய இன்ஸ்கிரைப் பண்ண வச்சிருக்காரு. நான் கேட்குறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் வந்து ப்ரொஃபஸர் எம்ஜிஆர் நாணயம் வெளியிடுறப்ப ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஏற்கனவே யாருக்காச்சும் வெளியிடப்பட்டதான்னு கேட்டதில்ல, அண்ணாவுக்கு வெளியிடப்பட்டேன்னு தலைமைச் செயலாளர் நீதித்துறை செயலாளர் சொல்லியிருப்பாங்க. சொல்லியிருந்தா நீங்கள் என்ன பண்ணிருக்க, ப்ரொஃபஸர் எம்ஜிஆர் நீங்கள் சொல்லிங்கல்ல, தமிழ்னு சொல்லக்கூடியவங்க ஹிந்தியை எடுத்துட்டாங்க. நீ எம்ஜிஆர் வெளியிட்ட காயினில் தமிழ் வார்த்தை இடம்பெற்றிருக்கா? ப்ரொஃபஸர் எம்ஜி ராமச்சந்திரன் கையெழுத்து அதில் இடம்பெற்றிருக்கா? அல்லது தலைவருக்கு பிடித்த உழைப்பு முறை உயர்ந்தவர்கள் எழுதி தான் அவர் ஆட்டோகிராஃப் போடுவார், அந்த வாசகம் இடம்பெற்றிருக்கா? ரெண்டுமே பொருத்தமில்லாத வாசகம். நம்ம செஞ்சுட்டு இன்னொருத்தர் செய்யாமல் தான் குற்றம் சொல்லலாம். நம்ம ரெண்டுமே there were total lapses on your side. எல்லாமே தப்பு போட்டு சரியா செஞ்சவங்களை போய் குறை சொல்றத வந்து அவர் வந்து இஸ் பீங் சீன் அஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஜோக். ஒரு இதைத்தான் பார்க்கப்படுறாங்களே தவிர அவருடைய அறியாமையை வெளிக்காட்டிக்கிட்டாரே தவிர இதில் வந்து ஒரு எதிர்கட்சி அதுதான் இன்னைக்கு முதலமைச்சரோட ஒரு கல்யாண விழாவில் இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் அவனுக்கு மாட்டி அமைஞ்சிருக்காரு. நான் ரொம்ப உண்மையில தனிப்பட்ட முறையில் வருத்தப்படுறேன் அப்படின்னு மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆதாரங்களோடங்க இது எதனாலும். இன்னொன்று ராஜ்நாத் சிங் நாங்கள் வந்து மத்திய அரசில் யாரையும் கூப்பிடல அப்படிங்கிறாரு. அதில் என்ன சிறப்பு இருக்கு? நீ வந்து ஒரு தலைவனை பெருமைப்படுத்த வேண்டும் என்றால், புரட்சியாளர் எம்ஜிஆரை பெருமைப்படுத்த வேண்டும் என்றால், ஜனாதிபதி வந்து எல்லாருக்கும் பொதுவானவர் தானே, பிரதமர் வந்து பொதுவானவர். அன்றைக்கு கூட்டணி கட்சின்னு சொல்றார். நீங்க பிரதமரோ ஜனாதிபதி அழைத்துல நிகழ்ச்சி நடத்திருக்கேன்னா நீங்களே வெளியிட்டு உங்களை முன்னிலைப்படுத்திக்கிட்டு இன்றைக்கு வந்து மாற்றுக் கட்சி இன்றைக்கு ஒன்றியத்தில் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட பிஜேபி கருத்தியல் ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பிஜேபிக்கும் என்றைக்கு ஒத்து வராத ஒரு சூழல். அப்படி இருந்து கலைஞர் அவருடைய நாணய வெளியீட்டுல பேசப்படக்கூடிய நிகழ்ச்சி மிகப்பெரிய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங்கை கொண்டு வந்து அவர் விழா நடத்தினா அதை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, நாங்கள்லாம் போக்கணும். அதில் உங்களை மாலையை நமக்கு நாமே எடுத்து கொடுக்குறதுங்களா மார்ஷல்? எப்படி சிறப்புன்றது தலைவரை? எப்படி சட்டமன்றத்தில் வந்து கலைஞரோட படத்தை வந்து அன்றைக்கு ஜனாதிபதியாக ராம்நாத் கோவிந்த் வச்சு தானே திறந்தாங்க. எந்த தலைவருடைய படங்கள் திறப்பாங்க ஜனாதிபதி பிரதமர் வந்து தான் திறப்பாங்க. ஏன்னா ஒரு டிக்னிட்டரி ஒரு சீஃப் கெஸ்ட் எதுக்கு கூப்பிடணும்? அதை விட்டுவிடும். நல்ல செயல்திறன் இல்லை, செய்யவும் இல்லை, மனமும் இல்லை, செய்கிறவங்களை பார்த்து கொஸ்டின் சொல்றது இல்லை. அது மட்டும் இல்லை, கலைஞர் நினைவு போயிட்டாங்க கூட்டணிட்டு அதுக்கு சவுக்கடி கொடுத்துருக்காரு. நாங்கள் வந்து ஒளிஞ்சு மோர் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, யார்கிட்டையும் பம்பி போய் உறவு வைக்க வேண்டிய நாங்கள் இருக்க வேண்டிய நல்லா தான் இருக்காங்க. ராஜ்நாத் சிங்கை புறப்படுவதற்கு நான் கலைஞர் இடத்தில் அஞ்சலி செலுத்த வேண்டும் வேண்டுகோள் வைத்தால் அந்த அடிப்படையில் நான் கூட்டிட்டு போனா நாங்கள் வழியை சென்று இருக்கிற கூட்டணி எங்கள் தலைமை சிறப்பாக இருக்குன்னு அவர் தெரியாது. இதுக்கு ஒய்டிலு பீப்த்ரோ அதோர்ஸ் விண்டோஸ் மற்றவங்களோட ஜன்னல் நம்ம என்னத்தை கட்டி பார்த்துட்டு இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் செய்கிறவங்க.
இது வேடிக்கை என்னன்னா, இவர் அது அவர் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக சார்பில் திரு ராஜேந்திர பாலாஜி, நம்முடைய திரு அண்ணன் செல்லூர் ராஜு, திரு உதயகுமார், என்னுடைய இனிய நண்பர் அண்ணன் ஜெயக்குமார் போன்றவங்களாம் அடிக்கடி புரட்சிக்கு வர்றாங்கல்ல. எங்கடா நம்ம புரட்சிக்க போகிறோம்ல, இது ஒரு வர்லிங் இஷ்யூவாக இருக்கு, நம்ம ரெண்டு எதை சொல்லி வைப்போம்னு சொல்லி தேவையில்லாமல் தன்னுடைய அறியாமையை வெளிக்காட்டி கொண்டார் என்பதுதான் வருந்தத்தக்க செய்தி. சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க மாஸ்டர்.